Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய கறிவேப்பிலை சாதம் எப்படி பண்ணலாம்னு தாங்க பார்க்க போறோம். கறிவேப்பிலையில அதிகமான அயர்ன், சிங்க், கால்சியம், புரோட்டீன் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹேர் growth அப்புறமா கண் பார்வையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது எடுத்துக்கணும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம ஒரு கருவேப்பிலை 2 கருவேப்பிலை நம்ம வறுத்து தாளித்து சாப்பிட்ற இடத்துல இந்த மாதிரி அதிகமாக நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா உடம்புல அவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். இது வந்து வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, நான் வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10லேருந்து 15 போல் நல்ல மிளகு சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயும் கருவேப்பிலையும் ஒரு சூப்பரான காம்பினேஷன், ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வரும். ஸோ தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இவ்வளோ போட்டு லேசாக நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகணும். இந்த டைமில் நான் வந்து புளி தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் புளியாக சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, நான் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இதை போட்டுக்கோங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கருவேப்பிலையோட பச்சை வாசனை நம்மளுக்கு வரக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா வந்து வறுத்தெடுக்கணும். அப்போ தான் அந்த சோறும் நம்ம சாப்பிடும்போது எந்த ஒரு பச்சை வாசனையும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் உடைக்கும் போது உடப்படணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி நம்ம உடைச்சோம் அப்படின்னா லேசாக ஓடப்படணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூடவே ஒரு 1/2 கப்பு போல் தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட் அப்படின்னா, இதை பொடியாக வந்து நம்ம பொடி பண்ணி வச்சோம் அப்படின்னா தேவைப்படும் போது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அதை விட இந்த மெத்தட் வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இம்மீடியட்டாக நம்ம பண்ணி அரைச்சிட்டு போட்டு எடுக்கிறது. இப்போ நான் கடாயில் ஒரு 1/2 கப்பு போல் பாஸ்மதி ரைஸை நல்லா வேக வச்சு அதை வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நம்ம வந்து இப்போ அரைச்சோம்ல அந்த கருவேப்பிலை பேஸ்ட், அதை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த ரைஸில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இமீடியட்டாக ரொம்ப சூப்பராக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கெல்லாம் முக்கியமாக லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்து விடலாம். இந்த ஒரு கருவேப்பிலை அந்த நம்ம அரைச்சி எடுத்த விழுது பார்த்திங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கருவேப்பிலை ரொம்ப நல்லது. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அவ்வளோதான், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. கருவேப்பிலை அதிகமாக வாங்குனீங்க இல்லை அதிகமாக வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சிக்கும் முக்கியமாக ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.